தேவனுக்கு பயம் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். வேத வாசிப்போம், ஜெபமோனும், ஆலயத்துக்கு போவோம், சாட்சியா வாழ்வோம். நான் இயேசுவின் பிள்ளை, என்ன மற்றவங்க பார்ப்பாங்க, அப்ப நான் எப்படி இருக்கணும், அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வரும். நம்மளால சும்மா இருக்க முடியாது, மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஒரு துடிப்பு நமக்குள்ள இருக்கும். அதுதான் தேவ பக்தி, அதான் கர்த்தருக்கு பயப்படுகிறார். ஒரு சில வியாதிகளுக்கு அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிரச்சனை இருக்குதா, டாக்டர் கேட்பாரு, இது பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த வியாதி ஒரு அடையாளங்கள் என்னது? சிம்டம்ஸ், அடையாளங்கள். அதே போல நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அல்லது மனுஷி என்பதற்கு அடையாளம் இதுதான். நீ வேதத்தை வாசிப்பாய், ஜெபிப்பாய், ஆலயத்துக்கு வருவாய், சாட்சியா இருப்பாய், சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு ஆத்தும பாரம் இருக்கும். அது இல்லைன்னா இன்னும் அந்த தேவ பயம் உங்களுக்குள்ள வரலன்னு தான் அர்த்தம்.